வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது நண்டு மசாலா. இதில் வந்து தேங்காய்லாம் போடவே இல்லை, வெறும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் வதக்கிட்டு அரைச்சி அதில் நண்டு போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே குக் பண்ணியிருப்போம். இதோட இடித்த மல்லி, வஞ்சிரம், மீன் வறுவல், மிளகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இந்த மீன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா மேனேஜ் பண்ணிட்டு அப்படியே தவாவில் போட்டு கிரில் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் பண்ணோன்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? நண்டு 1 கிலோ, பெரிய சைஸ் வெங்காயம் 3 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 4 நம்பர், பூண்டு 6லேருந்து 8 பல்லு, இஞ்சி சின்ன துண்டு அதாவது 20 கிராம், பச்சை மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், குழம்பு பவுடர் 2லேருந்து 3 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த நண்டு மசாலா செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வெங்காயம் தக்காளி வதக்கி பேஸ்ட் அரைச்சி அந்த நண்டு இதில் போட்டு அப்படியே குக் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் சோம்பு, பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் வெங்காயம். வெங்காயம் 3 வெங்காயம் சொல்லியிருக்கேன்ல, அதில் 2 வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னொரு வெங்காயம் அப்புறமா யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒன்றா போட்டு வதக்கணும். வெங்காயம் இந்த மாதிரி ஒரு 40% அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கு பிறகு தக்காளி போட ஆரம்பிங்க. தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி நீங்கள் போடலாம். போட்ட பிறகு நம்ம அப்படியே இதை நல்லா வதக்கிடலாம். வீட்டில் எப்படி கார சட்னிக்கு வெங்காயம் தக்காளி வதக்குவீங்களே அதே மாதிரி வதக்கிடுங்க. இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி உப்பும் போட்டு திருப்பி நல்லா வதக்குறோம். இந்த பக்குவத்துக்கு கரெக்டாக எடுத்துருங்க. சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிருக்கணும். சில பேர் என்ன பண்ணணும்னா, நண்டு மசாலா பண்ணும்போது டேரெக்டாக வெங்காயம் தக்காளி தேங்காய் மசாலா எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நண்டு போட்டு அப்படியே தொக்கு மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெகுலராக எங்கள் வீட்டில் எப்பவுமே பண்ணுற ப்ரிப்பரேஷன், எனக்கு பர்டிகுலர் ரொம்ப பிடிச்ச ப்ரிப்பரேஷன். ஏன் கேட்டேன்னா, இதில் அந்த வெங்காயம் தக்காளி நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை போட்டு குக் பண்ணுவேன். அந்த தொக்கு அந்த ஒரு இனிப்பும் அந்த காரத்தன்மையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு இந்த நண்டு இருக்குது பார்த்தீங்களா, நண்டை க்ளீன் பண்ணி நல்லா எடுத்துக்கங்க. இந்த நண்டை க்ளீன் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டேன்னா, உங்களுக்கு காமிக்கிறப்போ நண்டோட கால் இருக்குல்ல, கால் வந்து உங்களுக்கு 2 பகுதியாக இருக்கும். அதாவது நுனி கால் சொல்லுவாங்க. இந்த இடத்த வந்து கட் பண்ணி எடுத்துருங்க, அதாவது உடச்சி எடுத்துருன்னு சொல்கிறேன். ஏன் கேட்டிங்கன்னா, இதை அப்படியே போட்டு சமைக்கும் போது சில நண்டு வந்து நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால அந்த கார்னர் பகுதியை மட்டும் நல்லா உடச்சி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு இந்த நடுப்பகுதியில் வந்து முட்டை இருக்கும், அந்த முட்டையும் எடுத்துருங்க. இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இதில் ஊற்றுறோம். உப்பு தேவையான அளவு. இதுக்கப்புறம் குழம்பு தூள் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறோம். இந்த குழம்பு தூள் யூஸ் பண்ணும்போது கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். சில பேர் வந்து சில்லி பவுடர், தனியாத்தூள், மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் குழம்பு தூளே இல்லையே, அந்த டைமில் வந்து நான் சில்லி பவுடர் தனியாத்தூள் யூஸ் பண்ணலாமா அப்படி கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். தனியோட அளவு அதிகமாக இருக்கணும், சில்லி பவுடரோட அளவு கம்மியாக இருக்கணும். சில்லி பவுடர் தனியாத்தூள் யூஸ் பண்ணுறோம் அப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நேராக குழம்பு தூள் வச்சு பண்ணும்போது 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இதுக்கு பிறகு இதை நல்லா தாளிச்சிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த நண்டு கிரேவி இதில் ஊற்ற போகிறோம். அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய், சோம்பு, இடித்த இஞ்சி, முக்கியமாக இடித்த இஞ்சி போட்டுருக்கணும் தாளிப்பில். அதுக்கு பிறகு கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். எப்படி நார்மலாக வீட்டில் ஒரு சிக்கன் கிரேவி பண்ணும்போது கோல்டன் ப்ரௌனில் வதக்குவீங்களே அதே மாதிரி தான் வதக்கணும். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டுரும். இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி. இந்த இடத்துல
தக்காளி வெங்காயம் நான் சொன்ன ரேஷியோவில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சா? இதுக்கப்புறம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த நண்டு, அதுக்கப்புறம் இந்த மசாலாவும் இதில் ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். அவ்வளோதான் இந்த ப்ரிப்பரேஷன். இப்போ இந்த மசாலா நல்லா குக் பண்ணி ட்ரை ஆகிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த நண்டு மசாலா கொதிக்க கொதிக்க கலர் மாறிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜில். இந்த மசாலா வெந்து வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும், அதாவது ட்ரை ஆகிறதுக்கு. அதனால் மீடியமான ஃப்ளேம் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த இடத்துல ஓரளவுக்கு அந்த கலர் மாறுதா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மூடி போடுறோம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணுவோம். இப்போ ஓப்பன் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் இருக்கும் அந்த மசாலா. அந்த மசாலா எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கெட்டியான பக்கம் வந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா திருப்பியும் குக் பண்ண போகிறோம். ஆனால் மூடி போடாமல் குக் பண்ணுங்கள். மூடி போட்டு குக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் மூடி இல்லாமல் டேரெக்டாக குக் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கும். ஒரு சூப்பரான ஹோம் ஸ்டைல் ப்ரிப்பரேஷன் நண்டு மசாலா எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது தொடர்ந்து இடிச்ச மல்லி, வஞ்சரம், மீன் வறுவல். இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: வஞ்சர மீன் 1/2 கிலோ, கொத்தமல்லி 1 கைப்பிடி, கருவேப்பிலை தேவையான அளவு, பச்சை மிளகாய் 8லேருந்து 10 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகு பவுடர் 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், லெமன் 1 நம்பர், உப்பு தேவையான அளவு, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். வஞ்சர மீன் சொன்னோன்னே எல்லாருக்கும் பிடிக்கும்ல. ஆனால் இந்த வஞ்சர மீனுக்கு எப்பவும் போல் வீட்டில் பண்ணுற மேரினேஷன் இல்லாமல் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு மேரினேஷன் பண்ண போகிறோம். அந்த மேரினேஷன் என்ன, மிளகு, சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இன்றைக்கி இதெல்லாம் போட்டு தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வஞ்சர மீன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க. எடுத்த பிறகு உள்ள குடல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குடல் நல்லா எடுத்த பிறகு தான் நீங்கள் மேரினேஷன் போடணும். ஏன் கேட்டோன்னா அந்த குடலோட நீங்கள் மேரினேட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மீனோட வாசனை வரும். அப்படி வந்தால் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதனால தான் நல்லா க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ண சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இடித்த பச்சை மிளகாய், இதுக்கப்புறம் உப்பு, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணுறேங்க. பேசிக்கான மேரினேஷன் இதை பண்ணி கரெக்டாக ஒரு 1 hour ரெஸ்ட் விட்டுருங்க. பார்த்தீங்களா, இந்த மீன் நல்ல மேரினேஷன் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு மேரினேஷன் முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் இப்போது பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அந்த பேஸ்ட் என்ன, கொத்தமல்லி 90% யூஸ் பண்ணினா 10% கருவேப்பிலை யூஸ் பண்ணோம். கருவேப்பிலை அதிகமாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக கசப்பு தன்மை வரும். அதனால தான் 10% யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொஞ்சம் எண்ணெய். இந்த எண்ணெய் எதுக்காக ஆட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேஸ்ட்டை அரைச்சி முடிச்ச பிறகு கலர் மாறும். அதனால தான் எண்ணெய் ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி. இதுக்கப்புறம் மிளகுத்தூள் 2 டீஸ்பூன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போடணும். இதுதான் ரேஷியோ. சீரகம் அதிகமாக போகக்கூடாது, மிளகு தான் அதிகமாக இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு பிறகு ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த ஃபிஷ்ஷில் முக்கியம் அந்த பச்சை மிளகாய் பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த காரம் எடுத்து கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேரினேஷனில் பண்ணியிருக்கேன் அந்த பச்சை மிளகாய் தான். இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த கொத்தமல்லி நீங்கள் அரைக்கும் போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி அரைச்சிருங்க. ஃபைன் பேஸ்ட் அரைக்கக்கூடாது, அதே டைமில் தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தால் மீனில் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதனால தான் திக்காக பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீனில் கொத்தமல்லியும் அந்த கருவேப்பிலை பேஸ்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்.
இதுக்கு பிறகு இந்த மிளகும் சீரகம் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்ல, அந்த மிளகு சீரகம் எடுத்து இந்த மீன் மேலே ஜஸ்ட் லைட்டாக டாப் அப் பண்ணுங்க. டாப் அப் பண்ணிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ரொம்ப அதிகமான மிளகு சீரகம் வேண்டாம், நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் காரத்துக்காக போட்டிருக்கோம். 2 சைட்லையும் இந்த மாதிரி டாப் அப் பண்ணுறோம். கரெக்டாக அரை மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. அப்போ தான் வந்து அந்த மிளகு சீரகம் கொத்தமல்லியும் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து மீனில் நல்லா இறங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கிரில் பண்ணலாம். இப்போ கல் சூடாக இருக்குது. இந்த தோசைக்கல்லில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு சீசன் பண்ணுவோம். இந்த சீசனிங் பண்ணுறோன்னா எப்படி கிட்டனா ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயம் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. அப்போ தான் இந்த மிளகு சீரகம் நீங்கள் கிரில் பண்ணும்போது கரெக்டாக அந்த மீனோட ஒட்டிக்கும். அப்படிலாம் மிளகு சீரகம் அந்த மசாலாம் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து வெறும் மீனை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே டைமில் கல் சூடாக இருக்கணும். கல் சூடு இல்லாமல் நீங்கள் போட்டினா கண்டிப்பாக இந்த மேரினேஷன் ஒட்டாது. அதனால தான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மீனில் இன்னொரு பகுதியில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் போட்டு மெதுவாக அப்படி திருப்பிடுங்க. அதே டைமில் மீன் குக் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ட்ரையாக குக் பண்ணக்கூடாது. அதாவது வெல்டன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா நிறைய பேர் நல்லா சுக்கா ஸ்டைலில் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அந்த மீனோட அந்த ஈரப்பதம் இல்லாமல் வெறும் அந்த மசாலாவும் அந்த மீனும் ட்ரையாக சாப்பிடும்போது ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் கொஞ்சம் அந்த மாய்ஸ்டரோடு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மீனை 2 சைடில் குக் பண்ணி எடுத்தாச்சு. அடடா, இந்த மீன் பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.